புத்தாண்டையொட்டி பழவேற்காடு கடற்கரையில் மக்கள் திரண்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இப்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? மக்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள்? ரவி, புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பழவேற்காட்டில் சுற்றுலா பயணிகள் என்பது தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. நள்ளிரவு புத்தாண்டு பிறந்த போது கேக் வெட்டி கொண்டாடிய மக்கள் காலையில் தேவாலயங்கள், ஆலயங்கள் என சென்று வழிபாட்டை செய்தனர். ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டை முடித்த பொதுமக்கள் தற்பொழுது சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். சென்னைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த பழவேற்காடு கடற்கரை பகுதிக்கு திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. கடலில் உள்ளே சென்று அதிக அளவில் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் கடல் அலை வரை பொதுமக்கள் செல்வதற்கு போலீசார் அனுமதிக்கின்றனர். எனவே கடற்கரை பகுதியில் அலைகளில் கால்களை நனைத்தபடியும் சிறுவர்கள், சிறுமிகள் கடலில் குளித்தபடியும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். ஆழ்கடலுக்குள் செல்லாதவாறு தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து வெளியே எச்சரித்து அனுப்பி வருகிறார்கள். இதமான சூழல், கடல் அலை என பொதுமக்கள் புத்தாண்டை உற்சாகமாக கழித்து வருகிறார்கள். சிறுவர்கள், சிறுமியர்கள் மணல் பரப்பில் மணல் வீடுகளை கட்டியும் கடற்கரையில் தற்காலிகமாக போடப்பட்டுள்ள கடைகளில் தின்பண்டங்களை வாங்கி உண்டும் புத்தாண்டை கழித்து வருகிறார்கள். ரவி, ஸ்ரீதர், தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.